இன்று இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் முன் அஷேக் கே முகமது இலியாஸ் ரியாஜி அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு பணி மையத்திற்கு தமது மார்க்க வகுப்புகளை இஸ்லாமிய தவாவை எத்தி வைப்பதற்கு இந்திய நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் முதலாக இங்கு லண்டன் வந்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றி ஒரு சிறிய ஒரு குறிப்போடு இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். அஷேக் கே முகமது இலியாஸ் ரியாஜி அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னை மார்க்க பணியில் முழுமையாக அர்ப்பணித்தவர். தற்பொழுதோ அவர்கள் தமிழ்நாடு மாநில ஜமாத் உலமா சபையின் துணை செயலாளராக பணியாற்றுகிறார்கள். மேலும் தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷனுடைய பொருளாளராகவும் இருக்கின்றார்கள். அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று நிறைய இஸ்லாமிய உரைகளை நிகழ்த்தி வருவதோடு முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளை இஸ்லாத்தின் பால் அழைப்பவராகவும் இருக்கின்றார்கள். இவர்களை பொறுத்தவரை இது மாத்திரமில்லாமல் அவர்கள் இஸ்லாமிய புத்தகங்களை நூல்களை எழுதுவதில் முக்கியமானவர்கள் இருக்கின்றார்கள். அதில் முக்கியமாக அரபியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பதில் முக்கியமானவர்கள் இருக்கின்றார்கள். அதில் முக்கியமான ஒரு நூலாக இஸ்லாமிய உலகின் மிகப்பெரிய அறிஞரான அல்லாமா யூசுப் அல் கர்லாவி அவர்களது நூல்களான திருக்குர்ஆன் கூறும் பொறுமை, நாம் பிரிந்துவிட வேண்டாம், முன்னுரிமை பெறும் சட்டங்கள் ஆகியவற்றை பற்றிய நூல்களை மொழிபெயர்த்து இருக்கின்றார்கள். அதுபோல ஷேக் அபுல் ஹசன் அலி நத்வி அவர்களுடைய நூலான முஸ்லிம்களின் வீழ்ச்சியால் உலகம் இழந்தது என்ன, மாதா ஹசிரல் ஆலம் இன்ஹிதாத்துல் முஸ்லிமீன் என்ற நூலையும் அவர்கள் மொழிபெயர்த்து இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்று ரமதானில் நாம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وإمام المتقين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. قال رسول الله صلى الله عليه وسلم الصوم نصف الصبر. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சிறப்பு மிகுந்த மஸ்ஜிதை உருவாக்கி அதை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய மஸ்ஜிதினுடைய பொறுப்பாளர்களே, அன்பு தாய்மார்களே, இந்த அவையிலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரன்பும் பேரர்களும் வற்றாப்பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக. அல்லாஹு தாலா இந்த அவையிலே கூடியிருக்கக்கூடிய நம்முடைய இந்த ஜமாத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் வெளியூரிலே இருந்து, வெளிநாட்டிலே இருந்து, தாயகத்திலே இருந்து இங்கே வந்து நாம் வந்த நோக்கம் பொருளீட்டுவதற்காக. பொருளீட்ட வந்த இடத்திலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நாம் செய்ய வேண்டிய சேவைகளை மறக்காமல், இந்த உலகத்துக்காக பொருளீட்ட வந்த நாம் ஆகிரத்துக்காகவும் நம்முடைய கபருக்காகவும் நன்மைகளை சேகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே இந்த பள்ளிவாசலை சிறப்பாக உருவாக்கி
அதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தாயகத்திலே இருந்து வரக்கூடிய அறிஞர்களையும் அழைத்து நல்ல செய்திகளை கேட்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலும் நாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த எல்லா முயற்சிகளையும் அவனுக்காக வேண்டியே செய்யப்பட்ட முயற்சிகளாக ஏற்று நாம் செய்யக்கூடிய இந்த முயற்சிகளில் ஏதாவது குற்றங்கள், குறைகள், பிழைகள் இருக்குமானால் அவற்றையெல்லாம் பொறுத்து மன்னித்து சகித்துக் கொண்டு நம்முடைய இந்த சேவைகளை அல்லாஹ் ஏற்று மறுமை நாள் ஆகிரத்தில் இதற்குரிய பலாபலன்களை தந்தருள் புரிவானாக. அதனால் அதுதான் முக்கியம். நாம் இங்கே ஒன்று கூடுவதோ, பயான் நிகழ்ச்சி வைப்பதோ, ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி இருப்பதோ, எல்லாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் குறை சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள். அல்லாஹ் ரொம்ப பெருந்தன்மை மிக்கவன். அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து மனிதன் செய்யக்கூடிய எந்த குறைகளும் தப்புவதில்லை. ஆனாலும் அல்லாஹ் ரொம்ப பெருந்தன்மையானவன் என்பதால் நம்முடைய குறைகளை மன்னித்து நாம் செய்யக்கூடிய நன்மைகளை மனப்பூர்வமாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் மனிதனுடைய பார்வை குறைவுள்ள பார்வை. எல்லாமே மனிதனுடைய கண்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் அந்த மனிதன் எவ்வளவு பலகீனமானவன் என்றால் அவன் குறைகளையே தேடிக்கிட்டு இருப்பான். இதுல என்ன குறை, இதுல என்ன சூத்த, இதுல என்ன சொல்ல, குறைகளை தேடிக்கொண்டே இருப்பான். ஆகையினால் மனிதர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நாம் பொருட்படுத்தாமல், மனிதர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் அல்லாஹுக்காக நாம் அமல் செய்வோமானால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்முடைய குறைகளை மன்னித்த அமல்களை ஏற்றுக்கொள்வான். இன்ஷா அல்லாஹ் அதுபோல இந்த நன்மைகளை நமக்கு ஏற்றுக்கொள்வான். இலங்கையில் ஒரு நெருக்கடியான சூழல் இருப்பதை என்னை விட நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். இலங்கை நாட்டில் அது ஒரு வளமான நாடு. இன்றைக்கு அந்த நாடு நிம்மதியாக இருந்திருக்குமானால் சிங்கப்பூரை விடவும் ஒரு செழிப்பான ஒரு நாடாக இருக்க வேண்டிய நாடு அது. அல்லாஹ் தஆலா அதனுடைய வளமையும் செழிப்பையும் மீட்டு தருவானாக. அங்கே முஸ்லிம்கள் பெரிய நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஒரு பெரிய பழியை சுமந்து நிற்கிறார்கள். செய்யாத குற்றத்துக்காக ஒரு பெரிய பழியையும் பாவத்தையும் சுமந்து நிற்கிறார்கள். இந்த வேளையில் அல்லாஹ் தஆலா அங்கே வாழுகின்ற மக்களுக்கு நிம்மதியை தந்தருள்வானாக என்று நாம் எல்லாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கேள்விப்படக்கூடிய நமக்கே எவ்வளவு சிரமமாக இருக்கிறது என்றால் இருந்து அனுபவிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு சிரமத்திலே இருப்பார்கள் என்பது நமக்கு சொல்லாமலே விளங்குகிறது. ஜும்மா கூட தொழ முடியாத நிலைமையில் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள் என்பது உண்மையிலேயே ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இறைத்தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்து ஒரு செய்தியை சொல்லிவிட்டு என்னுடைய தலைப்புக்குள் நான் வர விரும்புகிறேன். என்னுடைய தலைப்பு ரமதானில் நாம் எப்படி இருந்தால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், எப்படி இருந்தால் நன்மைகளை சேகரிக்கலாம், எப்படி இருந்தால் ரமதானை நாம் கண்ணியப்படுத்தியவர்களாக அல்லாஹ்வால் கருதப்படுவோம் என்பதை பற்றித்தான் நாம் பேசப் போகிறோம், பார்க்க போகிறோம். அந்த தலைப்புக்குள்ளே நாம் செல்வதற்கு முன்னால் இறைத்தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில இருந்து ஒரே ஒரு செய்தியை நான், இது இலங்கையை பூர்வீகமாக கொண்ட யூகே வாழ் மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இடம் என்கின்ற காரணத்தினால் அந்த செய்தியை இங்கே சொல்வது நாம் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இறைத்தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சகோதரர்கள் கிணற்றிலே தள்ளினார்கள். எல்லாருக்கும் தெரிந்த செய்திதான். தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே வந்து அக்கலஹு ذئب, அவரை நாங்கள் எங்களுடைய பொருட்களை பாதுகாப்பதற்காக விட்டு சென்று நாங்கள் வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு சென்றிருந்தோம், ஓநாய் வந்து சாப்பிட்டு விட்டது என்று பொய் சொன்னார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகுந்த மனச்சஞ்சலத்துக்கு ஆளானார்கள்.
அப்போது அவர்கள் சொன்ன வார்த்தை ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன். நீங்கள் என்னிடத்திலே கதையாக்கி சொல்லுகின்ற, போலியாக நடித்து சொல்லுகின்ற இந்த செய்தியை பொறுத்த அளவில் நான் அல்லாஹ்விடமே இதை ஒப்படைக்கிறேன். நான் அழகிய பொறுமையை கடைபிடிக்கப் போகிறேன். சபுருன் ஜமீல், அழகிய பொறுமையை கடைபிடிக்கப் போகிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பொய் செய்தி என்று நேரடியாக சொல்லாமல் நீங்கள் அழகுபடுத்தி சொல்லுகின்ற, நம்ப வைப்பதற்காக வேண்டி நீங்கள் சொல்லுகின்ற தஸிஃபூன், நீங்கள் வர்ணித்து சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை பொறுத்த அளவில் நான் அல்லாஹ்விடமே இதை ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார்கள். இதே சகோதரர்கள் இறைத்துதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து நாட்டினுடைய உணவு மந்திரியாக ஆன பிறகு அவர்களிடத்திலே சென்று ஃபதஸத்தக அலைனா, எங்களுக்கு நீங்கள் தர்மமாகவும் கொஞ்சம் தருவீராக, நாங்கள் காசு கொடுத்து வாங்க வந்திருக்கோம், எங்கள் சொந்த நாட்டில் வறுமை, இதோ இந்த மாற்று பொருளை பண்ட மாற்று, இந்த காலத்துல காசு கிடையாது, பண்ட மாற்று பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குவது, இதை வைத்துக் கொண்டு நீங்கள் எங்களுக்கு தானியங்களை தாருங்கள், ஃபதஸத்தக அலைனா, எங்களுக்கு நீங்கள் கூடுதலாகவும் தாருங்கள், எங்களிடத்துல பண்ட மாற்று கரெக்டா தரணும்னு நினைக்காதீங்க, நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் என்று சகோதரர்கள் வந்து, எந்த சகோதரர்கள் யூசுப் நபியை கிணற்றில் பிடித்து தள்ளினார்களோ அந்த சகோதரர்கள் சதகா கேட்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை ஆக்கிவிட்டான். யூசுப் நபி கொடுக்கும் இடத்துக்கு வந்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா அதோடு நிறுத்தவில்லை வரலாற்றை. அடுத்த கட்டத்தில் தந்தை யாக்கூப் நபி இடத்திலே வந்து அந்த 10 சகோதரர்களும் சொல்கின்றார்கள், நாங்கள் யூசுஃபை சந்தித்தோம், அவர் எகிப்து நாட்டிலே உணவு மந்திரியாக இருக்கிறார், அவரை நாங்கள் சந்தித்தோம் என்பதற்கு அடையாளமாக இந்த சட்டையை எங்களிடத்திலே தந்து அனுப்பி இருக்கின்றார் என்று சட்டையை காட்டுகிறார்கள். திருக்குர்ஆனுடைய தஃசீரிலே சொல்வார்கள், சட்டையை எதற்காக யூசுப் நபி கொடுத்து அனுப்பினார்கள் என்றால், இந்த சட்டையை பார்த்த உடனே யாக்கூப் நபிக்கு தெரிஞ்சிடும், என்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறாங்கிறது மட்டுமல்ல, எவ்வளவு அந்தஸ்தா இருக்கிறாங்கிறதும் தெரிஞ்சிடும். ஒரு ஆளு அந்தஸ்தா இருந்தார்னா முதல்ல எதுல தான் காட்டுவார்? அத ஆடைகள்ல தான் காட்டுவார். காட்டணும், ஆடைகள்ல காட்டணும். 100 பவுண்டு 109 பவுண்டுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி போட முடியும் இருந்தா வாங்கி போடணும். அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்ததுக்கு அப்புறமா கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு அலையக்கூடாது. அல்லாஹ் அதை விரும்புறது இல்லை. இன்னல்லாஹு யுஹிப்பு அய்யுரா அஸரு நிஅமதிஹி அலா அப்திஹி, தன்னுடைய அடியானுக்கு தான் செய்திருக்கக்கூடிய பாக்கியங்களை அவன் வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். சோ அந்த சட்டையை கொண்டு வந்து யாக்கூப் நபியிடத்திலே காட்டிய உடனே சட்டையை பார்த்து அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். என்னுடைய பையன் ஹயாத்தா இருக்கார் என்பது மட்டுமல்ல, ரொம்ப அந்தஸ்தான நிலைமையிலும் அவர் இருக்கிறார் என்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த 2 சம்பவத்தையும் ஒப்பிட்டு சொல்லுகின்ற திருக்குர்ஆனின் விரிவுரையாளர்கள், அது ஒரு சட்டை, இது ஒரு சட்டை. முதலில் சட்டையை காட்டும் போது ரத்தம் தோய்ந்த சட்டையை காட்டினார்கள், உங்கள் மகன் இறந்து விட்டார், ஓநாய் சாப்பிட்டு விட்டது என்று. 2வது முறை 30 வருஷமோ 35 வருஷமோ 40 வருஷமோ, அது தப்சீர்கள்ல வருஷ கணக்கு சரியா சொல்லப்படல, நம்ம அதை கற்பனையா சொல்ல முடியாது. 2வது முறை சட்டையை கொண்டு வந்து காட்டும் போது அந்த சட்டை யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, அவர்கள் கண்ணியமானவராகவும் இருக்கிறார் என்பதற்கு அந்த சட்டையை சான்றாக காட்டுகிறார்கள். முதலில் காட்டிய சட்டை ஒரு உயிரோடு இல்லை என்பதற்கு சான்றாக காட்டியது. அது பொய், இது உண்மை. இந்த 2 சம்பவத்தையும் ஒப்பிட்டு காட்டும் போது திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள் தஃசீர்கள்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாக சோதனை வந்தபோது என்ன சொன்னார்கள்? சபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன், அழகிய பொறுமையை நான் கடைபிடிக்கப் போகிறேன், அவனிடமே நான் எல்லா காரியங்களையும் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார்கள். இப்போது இலங்கையிலே வாழுகின்ற மக்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் நிலையிலே இருக்கிறார்கள்.
ஒரு பழியை என்ன செய்வது என்று தெரியாமல், எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல், ஒரு பழி சுமத்தப்படுவதிலிருந்து எப்படி நம்மை விடுவித்துக் கொள்வது என்று திக்கு தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதை தவித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லோருமாகத்தான். இந்த நேரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல நாம் சபுருன் ஜமீல், அழகிய பொறுமையை கடைபிடிப்போம். அல்லாஹ்விடமே அனைத்தையும் ஒப்படைப்போம். இறைவா, எங்கள் மீது விழுந்திருக்கின்ற இந்த பழியை அகற்றுவாயாக, நீக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அழுது நாம் மன்றாடுவோம். வெகு சீக்கிரத்தில் நம் மீது பழி தூற்றியவர்கள் நம்முடைய உதவிகளை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். எப்படி யாக்கூப் நபியினுடைய இந்த 10 சகோதரர்களும் யூசுப் நபியினுடைய உதவியை தேடி பத்த சத்தக அலைனா, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுங்க, உங்களை வச்சுதான் உங்க தயவுல தான் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ, அந்த நிலைமையை அல்லாஹ் இலங்கையிலே மறுபடியும் கொண்டு வந்து சேர்ப்பான். இந்தியாவிலும் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். அப்போது நாம் கொடுக்கிற இடத்தில் இருக்க வேண்டும். அப்போது நாம் கம்பீரமானவர்களாக இருக்க வேண்டும், சந்தோஷம் அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போது பாரபட்சம் காட்டாதவர்களாக இருக்க வேண்டும். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும். நீங்கள் தானே அந்த சகோதரர்கள் யூசுப் நபியிடத்திலே சொல்கிறார்கள், இன்னக்கல அந்த யூசுப் கால அன யூசுப், நீங்க யூசுஃபா என்று சகோதரர்கள் கேட்கும்போது, ஆமா நான் யூசுப் தான் என்று சொல்கிறார்கள். எங்களை மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொல்றாங்க. உங்களை நாங்கள் பால் கிணத்துல தூக்கி போட்டுட்டோம், எங்களை மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொல்லும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை நன்றாக இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை மொத்த சமுதாயத்தை பார்த்தும் ஒரு சொல்ல வேண்டிய காலகட்டத்துக்கு அல்லாஹ் நம்மை உயர்த்துவான். இது என்ன வார்த்தை என்றால், லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், இன்றைய தினம் யாரிடத்திலும் நான் பாரபட்சம் காட்ட மாட்டேன். யக்ஃபிருல்லாஹு லக்கும், பழி போட்ட உங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கட்டும். அரஹமுர் ராஹிமீன், அவன் இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கமுள்ளவன் என்று யூசுப் நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த நிலைமையை இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் அல்லாஹ் நமக்கு தருவான். தர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது 2. ஒன்று செயல், இன்னொன்று சொல். செயல் என்ன? சைப்புத்தன்மையுடன், நிதானத்துடனும் பொறுமையுடனும் இந்த சம்பவத்தை எதிர்கொள்வது. சொல் என்ன? வல்லாஹுல் முஸ்தஆன், அல்லாஹ்வே, அல்லாஹ்விடமே அனைத்தையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்று சொல்வது. இன்ஷா அல்லாஹ் அந்த நிலைமை, அந்த முடிவுல நாம் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் இருப்போம். கூடிய சீக்கிரம் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வோம், மகிழ்ச்சியான வாழ்க்கையை நமக்கு தருவான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது புனிதம் நிறைந்த ரமலான் மாதம் நம்மை நெருங்கி வர காத்திருக்கிறது. இன்னும் ஒரு வெள்ளிக்கிழமை, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அல்லாமல் அடுத்த வெள்ளிக்கிழமை ரமலானில் நாம் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை தருவானாக. எவ்வளவோ மக்கள் ரமலானுக்கு, கடந்த ரமலானிலே இருந்தவர்கள் இந்த ரமலானில் நம்மோடு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்தையும் என்னை அடைய செய்வாயாகன்னு கேட்டதில்லை. ரஜபு வரைக்கும் நான் வந்துட்டேன், யா அல்லாஹ் என்ன இந்த வருஷம் ரஜபு வரைக்கும் என்னை வாழ வைத்து விட்டாய். அப்படி இந்த ரஜபு, ஷாபான், இந்த ரமலான், இந்த ரமலானையும் நான் அடைஞ்சிடணும் இறைவா, அதுக்கு முன்னால என்னுடைய உயிரை கைப்பற்றிராதன்னு அதுக்கு அர்த்தம் இன்டைரக்டா. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இறைவா, ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடைய செய்வாயாக என்று கேட்டார்கள். என்ன அர்த்தம்னா, ரஜபு வந்துட்டு ஷாபானை எட்டி பிடிச்சாச்சு, ரமலானுக்கு முன்னால மௌத்தா போயிட்டோம்னு சொன்னா, அந்த ரமலானை அடைஞ்சிட்டு போனா தானே இந்த 10 மாசம் நம்ம உலகத்துக்காக செலவு பண்ணதும், 11 மாசம் உலகத்துக்காக செலவு பண்ணதும், இந்த 1 மாசம் அல்லாஹ்வுக்காக செலவு பண்றதுமான பாக்கியம் கிடைக்கும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அப்படி கேட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த துஆவை நாமும் கேட்போம். ரமலானை அடைய செய்வாயாக என்றால் ஆரோக்கியமாக ரமலான்ங்கிற மாசம் வரும். ரமலான் பெற 1, 2, 3, 30ன்னு வரும். ஆனா அதுல நாம நோன்பு வைக்கிறவங்களாக அதை அடையணும். ரமலான் மாசம் நம்மளை பாஸ் பண்ணி போறது எல்லாருக்கும் தான் போகும். காபிருக்கு ரமலான் வருது, முஷ்ரிக்குகளுக்கு வருது, இணை வைக்கிறவங்களுக்கு வருது, எல்லாருக்கும் தானே ரமலான் வருது. ஆனா ரமலானை இவர்கள் ரமலானாக பார்ப்பதில்லை. ரமலானை அனுபவிக்கக்கூடியவர்களாகவும் ரமலானுடைய பாக்கியங்களை பெறக்கூடியவர்களாகவும் எங்களை ஆக்கு என்பதுதான் அதற்கு அர்த்தம். ஆகையினால இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை நாம அதிகமாக ரமலான் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் தந்து ரமலானை அடையும் பாக்கியத்தை தருவானா. இது முதலாவது ரமலானுக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டியது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் மக்களை இதுபோல ஸ்பெஷலாக திரட்டி அவர்களுக்கு மத்தியிலே உரையாற்றி இருக்கிறார்கள். அந்த உரையிலே சொன்னார்கள், அது அதல் யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அது அதல்லக்கும் ஷஹ்ரும் முபாரக், ஒரு பரக்கத்தான மாதம் உங்களுக்கு நிழல் தரப்போகிறது. அதல்ல என்று சொன்னால் திலால் என்றால் நிழல் அப்படின்னு அர்த்தம். அது அதல்லக்கும், உங்களுக்கு நிழல் தந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நிழல் உங்க மேல பட்டுருச்சு, அந்த பொருள் தான் உங்க மேல வந்து மூடணும். அப்படி கொடை இருக்கிறது, கொடை அங்க இருக்குது, நிழல் உங்க மேல விழுந்துருச்சு, கொடைக்கு பக்கத்துல போனா இன்னும் நல்லா கம்ப்ளீட்டா நிழல் வந்துடும். அது அதல்லக்கும், உங்களுக்கு நிழல் தந்து கொண்டிருக்கிறது என்று பெருமானார் சொன்னார்கள். என்ன அர்த்தம் என்றால், ரமலான் என்பது ஆசுவாசம். பரபரப்பான வாழ்க்கைக்கு மத்தியில காசு, பணம், உழைப்பு, செல்வம், திரட்டு, சொத்து வாங்குறது, அப்படி இப்படி இவைகளுக்கு மத்தியில ரமலான் வரும்போது அப்படி நம்ம ஆசுவாசம் ஆயிடுறோம். ஏதோ ஒண்ணு நமக்குள்ள ஒரு மாற்றம் நடக்குது, ஏதோ மனசுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்குது. ரமலானுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம ஒரு மாதிரி அதுக்கு நம்முடைய மைண்டு ஒரு தானாக தயாராகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ரமலான் வருது வருது. இதெல்லாம் அல்லாஹ் நம்மை இரையச்சம் உள்ளவனாக ஆக்கி கொண்டிருக்கிறான் என்பதற்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு உதாரணம். ரமலான் வர்றதுக்கு முன்னாடியே வருது 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 நம்ம எதிர்பார்க்கிறோம் பாருங்க. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏற்படுது பாருங்க மனசுக்குள்ள. இது அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்கிறான் என்பதற்கு அடையாளம். பல பேருக்கு ரமலான் வரும், ரமலான் 2 அன்னைக்கு நேத்தே இரவு தொழுகை தராவில நேத்தே தொழுதாச்சா, அப்படியா, தெரியவே இல்லையா எனக்கு, அப்படி சில பேர் இருப்பான். ரமலான் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எப்படின்னா இன்னைக்கு பேர 15 14 17 ஆயிடுச்சா, நம்ம போனதே தெரியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சிறப்பானது, அது பாராட்டக்கூடியது. நம்ம சிரமப்படாம ரமலான கடந்து போறோம்னு அர்த்தம். ரமலான் வந்து 2-3 நாள் ஆனதுக்கு அப்புறம் நோன்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படி கேட்கிற பாய்மார்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நம்மை அப்படி ஆக்காமல் வருவதற்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே வந்து விட்டது, இதோ கிட்ட வந்துருச்சு. எப்படி ஒரு கல்யாண வீட்டுக்கு தயாராக கல்யாண வீடு நெருங்கி வரும்போது ஒரு விதமான அந்த ஃபீவர் இருக்கு பாருங்க. கல்யாணத்தை சிறப்பா நம்ம நடத்தி முடிக்கணும், ஒரு நிகழ்ச்சி நடத்த, அந்த நிகழ்ச்சியை சிறப்பா நடத்தி முடிக்கணும், மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது பாருங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் மூமினுக்கு வர வேண்டும் ரமலானுக்கு முன்னால். இன்ஷா அல்லாஹ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தொழிலாளிகளுக்கு கண்டிப்பா இருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா மக்களோட இருக்கிறதுனால, நான் இமாமா இருக்கிறதுனால பல பேர் சந்திக்கும் போது ரமலான் வருது, துவா செய்யுங்க. இப்ப இன்னைக்கு கூட ரமலானில் எவ்வளவோ தலை போட்டுட்டு ரமலானில் நாம ஏன் தலைப்பு தந்திருக்கீங்க? நம்ம ஏதாவது ஒரு புதிய செய்தியை இந்த இமாம் சொல்லிடுவாரு, நம்ம அதை ரமலான்ல செயல்படுத்தலாம். அதான நோக்கம். அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்முடைய உள்ளத்துல வருதான்னு பாருங்க. அந்த உணர்வு, அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னா நாம ரமலானுக்கு 2வது ஸ்டெப்புக்குள்ள வந்துட்டோம். முதல் ஸ்டெப் என்னன்னா துவா செய்வது. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான், ரமதானை அடைய செய்வாயாக அப்படின்னு. 2வது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதை உணர்வது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அதல்லக்கும் ஷஹ்ரும் முபாரக், பரக்கத்தான ஒரு மாதம் உங்களுக்கு ஆசுவாசம் தருவதற்காக வருகிறது, நிழல் தருவதற்காக வருகிறது. வெயிலிலே இருந்து கொண்டு நிழல் விரும்பி விட்டா அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்படுவான். அந்த மாதிரி ரமலான் நம்மை ஆசுவாசப்படுத்துகிறது. அது எந்த மாசத்துல வருதுங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, நம்மளை அது ஆசுவாசப்படுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அது 2வது ஸ்டெப் ரமலானுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி. 3வது, ரமலான் மாதம் நம்மை வந்து அடைந்தவுடன் அதற்கு நம்மை நாம் எப்படியெல்லாம் தயார்படுத்திக் கொள்வது. இங்க நிறைய முதலாளிமார்களும் இருப்பீங்க, வேலை செய்யக்கூடியவங்களும் இருப்பீங்க. முதலாளிமார்கள் தங்களுடைய வேலைக்காரர்களின் வேலை பளுவை ரமலானில் குறைக்க வேண்டும். ரமலான்ல முதலாளிகள் வேலைக்காரர்களுடைய வேலை பளுவை என்ன செய்யணும்? கொஞ்சம் குறைக்கணும். 5 பேர் இருந்தா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு தெரிஞ்சது, நான் முதலாளி இல்லை ஒண்ணும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச யோசனையை சொல்றேன். 6வது ஒரு ஆளா எக்ஸ்ட்ரா சேர்த்து 5 பேர் வேலையை 6 பேர் பகிர்ந்து செய்யறது. அல்லது இந்த 5 பேருக்கு 4 பேருடைய வேலையை பகிர்ந்து கொடுப்பது, வேலை பளுவை குறைப்பது. இது ஒரு மூமினுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரம். முதலாவது, வேலை செய்யக்கூடியவர்களும் ரமதானை சாக்கு வச்சு என்ன செய்யக்கூடாது?
தூங்குறதுக்கு ரமலான கேட்டா நோன்பு வச்சிருக்கேன் முதலாளி, பாஸ் தூங்கிட்டேன் பாஸ், இப்படி ஏமாத்தக்கூடாது. முதலாளியை ஏமாத்தலாம், அல்லாவை ஏமாத்த முடியாது. இல்லை, இயல்பாவே உடம்பு சோர்வடைஞ்சா அப்ப என்ன செய்யலாம்? தூங்கிக்கிடலாம். ரமலான் என்பது தூக்கத்தினுடைய மாதம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. இல்ல, ரமலான் என்பது பசியை உணர வேண்டிய மாதம். ரமலான் எதனால் சிறப்பு பெறுகிறது? நம்ம பசியோட இருப்போம், தாகத்தோட இருப்போம், தண்ணீர் இருக்கும், உணவு உண்ணுவதற்கு உணவு இருக்கும், ஆனாலும் அதை சாப்பிட மாட்டோம். அதுக்கு பேர் தான் ரமலான். அதனால ரமலான் வருந்ததுக்கு பிறகு ரமலானை நாம் எப்படி கண்ணியப்படுத்தலாம்? முதலாவது நான் உங்களுக்கு சொல்வது, சக மனிதனிடத்தில் அன்பு காட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள். ரமலான்ல ஷஹ்ரு முவாசாத், இது சக மனிதனை அரவணைக்கும் மாதம். ஷஹ்ருன் யுஸாது ஃபீஹி ரிஸ்குல் மூமின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைஹக்கியில் வரக்கூடிய ஹதீஸ். ஷஹ்ருன் யுஸாது ஃபீஹி ரிஸ்குல் மூமின், ஒரு மூமினுடைய ரிஸ்க் அபிவிருத்தி அடையக்கூடிய மாதம் ரமலான் மாதம். மூமினுடைய ரிஸ்க் அபிவிருத்தி அடையுமா? கம்மியா சாப்பிட்டா கூட என்ன செய்யும்? உடம்பு அதை பேலன்ஸ் பண்ணிக்கும். கம்மியான அமல்கள் செய்தாலும் கூட அல்லாஹ் அதற்கு கூடுதலான நன்மைகளை தருகின்றான். ரமலான்ல பசியா இருக்கும் போது, மயக்கமா இருக்கும் போது நம்ம பெரும்பாலும் கடமைகளை தொழுதுட்டு ஓய்வு நோக்கி போகக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருப்போம். ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அதற்கு நன்மையை தருகின்றான். பகல் உண்ணும் நேரத்தில் பசித்திருக்கிறோம், உறங்கும் நேரத்தில் விழிக்கிறோம். உடம்புக்கு ஒரு வித்தியாசமான பயிற்சி. உடலுக்கு இதுவரைக்கும் சாப்பிட்ட நேரத்தில் சாப்பிட முடியாது, தூங்குற நேரத்தில் சாப்பிடணும், தூங்குற நேரத்தில் முழிச்சிருக்கணும், சாப்பிட வேண்டிய நேரத்தில் பசிச்சிருக்கணும். இந்த ஒரு நேர் மாற்றமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அல்லாஹ் தஆலா உடலுக்கு கொடுக்கிறான். அந்த உடலுக்கு அந்த பயிற்சியை தருவதன் மூலமாக மனதை திடப்படுத்துகிறான். அல்லாஹ் சொன்னால் எதையும் நான் செய்வேன். பசியோட இருக்க சொல்றானா இருப்பேன், தண்ணி குடிக்க கூடாது சொல்றானா இருப்பேன் என்று அல்லாஹ் சொன்னதற்காக நம்முடைய உடலுக்கு ஒரு வித்தியாசமான பயிற்சியை நாம் தருகிறோம். சாதாரணமாக அந்த புகைப்பழக்கம் உள்ளவர்கள் கூட பாருங்கன்னா, அரை மணி நேரத்துக்கு ஒரு புகை பிடிக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா ரமலான்ல கிட்டே போக முடியாது. இப்படித்தான் இருக்கு, ஆச்சரியமா இருக்கும். பாத்துறீங்கல்ல, சில பேர் இந்த மூக்குல பொடி போடுவாங்க, இங்க இருக்கான்னு தெரியல, ஊர்ல அந்த மூக்குல பொடி போடு சும்மா எடுத்து போட்டுட்டே இருப்பாங்க. சபைன்னு பார்க்க மாட்டாங்க, பொது இடம் எடுத்து உறிஞ்சிட்டே இருப்பாங்க. ரமலான்ல பார்த்தா அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. எப்படிங்க இருக்கு? என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. நோம்பு துறக்கிறது அதை வச்சுதான் துறக்கிறது. நோம்பு துறக்கிறது அதை வச்சுதான். அது வரைக்கும் எப்படி இருக்கிறாரு? அல்லாஹ்வுக்கு தான். அல்லாஹ் தான் அந்த மனசை கட்டுப்படுத்தி வைக்கிறான். அப்போ அரை மணி நேரத்துக்கு இருக்க ஒரு புகை போடாட்டி, அரை மணி நேரத்துக்கு இருக்க மூக்கில் வச்சு உரியாம போனா ஒரு மாதிரி டென்ஷனாவே இருப்பாங்க. ரமலான்ல பார்த்தா கூலா இருக்கிறாரு, ஆச்சரியமா இருக்கு. இந்த எண்ணத்தை யாரு கொடுக்குறா? இதன் மூலமாக அல்லாஹ் மனிதனிடமிருந்து ஒரு செய்தியை பெற்றுக் கொள்கிறான். மனிதா, நீ எனக்கு மட்டும்தான் அடிமை என்பதை நிரூபித்து விட்டாய். நீ புகைப்பழக்கத்துக்கு அடிமை இல்லை, பொடி போகிற பழக்கத்துக்கு அடிமை இல்லை, வேறு எந்த பழக்கத்துக்கும் நீ அடிமை இல்லை, எனக்கு மட்டும்தான் அடிமை என்பதை நீ நிரூபித்து விட்டாய். நான் சொன்னால் நீ குடிக்காமல் இருக்கிறாய், நான் சொன்னால் நீ புகையிலை போடாமல் இருக்கின்றாய். நான் சொன்னதைத்தான் நீ கேட்பியே தவிர உன் மனசு சொன்னால் நீ கேட்க மாட்டாய். நீ என் அடிமை என்று அல்லாஹ் நம்மிடமிருந்து ஒரு மெசேஜ் வாங்கிக்கிறான். அந்த மெசேஜ் நாம கொடுக்கிறோமோ இல்லையோ, நம்ம உடம்பு கொடுத்துருது, அல்லாட்ட நம்ம மனசு கொடுத்து விடுகிறது. இதுதான் பிக் மெசேஜ். ரமலான்ல ரொம்ப முக்கியமான செய்தியே இதுதான். அதனாலதான் அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக ஆவதற்கு தான் நோன்பை கடமையாக்கினேன். நீங்கள் தக்வா உள்ளவர்களாக ஆகிறீர்கள். நோன்பு முடிஞ்ச உடனே உங்களை அறியாம ஒரு புதிய ஒரு மாற்றம் உடம்புல வருது. அதுக்கப்புறமாக நம்முடைய யதார்த்த வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது. நோம்புல சாதாரணமா ஒரு பேருக்கு சொல்லுவாங்க, நோம்பு வச்சுக்கிட்டு எதுக்கு அதெல்லாம் பேசணும், இப்படி எப்ப பார்த்தாலும் அரட்டை, இப்போ அடுத்தவனை பத்தி புரளி பேசுறது, கோல் சொல்றது, இப்படி இருக்கிற ஆட்கள் கூட ரமதான் வந்துச்சுன்னா, ரமதான்ல நோம்பு வச்சுக்கிட்டு எதுக்கு அந்த பாவம்லாம் நம்ம விட்டுறானே. எப்படி விட்டுறான்? அல்லாஹ் அவனுடைய இதயத்துல அந்த எண்ணத்தை போடுகிறான்.
நான் சொன்னால் நீ அது வரைக்கும் 11 மாசம் பேசின வாயை அப்படி பூட்டி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற நீ. இது நீ எனக்கு அடிமை என்பதை உன்னிடமிருந்து அது ஒரு மெசேஜாக நான் பெற்றுக் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் பெறுகின்ற மாதம் இந்த மாதம். அவ்வளவு பெரிய ஒரு உயர்வை மனிதனுக்கு இந்த மாதம் தருகிறது. அதனாலதான் நோன்பின் கூலி அந்த நோன்புக்குரிய கூலியை நானே டைரக்டா கொடுப்பேன், நானே நேரடியாக கொடுப்பேன். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அர்பஈன் என்கிற நூலிலே சொல்கிறார்கள், அன அஜ்ஸிபி என்பதை அன உஜ்ஸாபி, நானே அந்த நோன்புக்கு கூலியாக்கப்படுவேன். நோன்பின் கூலி என்ன? நான் தான் கூலி மனிதனுக்கு. லிஸாயிமி ஃபரஹதான், நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி. ஃபரஹத்துன் இந்த இஃப்தாரிஹி ஃபரஹத்துன் இந்த லிகாஇ ரப்பிஹி, நோன்பு துறக்கும் போது ஒரு மகிழ்ச்சி, அல்லாஹ்வை சந்திக்கும் போது ஒரு மகிழ்ச்சி. நோன்பு துறக்கும் போது என்ன மகிழ்ச்சி? விதவிதமான உணவுப் பொருட்கள், நல்ல மனிதர்களுடைய பழக்கம் எல்லாம் மொத்தமா சேர்ந்து. சாதாரண இப்பவும் சொல்லுவாங்க, அதுல நீங்க ரமலான்ல உம்ரா பண்ணிருக்கீங்களா என்று நிறைய பேர் கேட்பாங்க. ரமலான்ல நான் பண்ணதில்லை, மற்ற நாட்கள் உம்ராக்கு நிறைய போயிருக்கேன், அல்லாவுடைய பெரிய கிருபை, ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஆனா ரமலான்ல போனதில்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, வந்து பாருங்க ஹஜ்ரத், அந்த சுகமே தனிதான். என்ன விதவிதமான உணவு. மதீனாவில் என்ன செய்வாங்களாம், நம்ம பாத்ரூம் போறோம்ல, டாய்லெட் இருக்கு இல்லையா மதீனால, அண்டர் நிறைய டாய்லெட் இருக்கும், ஒரு 20 அடிக்கு ஒரு டாய்லெட் நிறைய இருக்கும், கீழே அண்டர் கிரவுண்ட்ல செகண்ட் தேர்ட் வரைக்கும் கீழே போகுது. பாத்ரூம் டாய்லெட் வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு வெளியில வந்த உடனே 2 அரபுகள் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு என் கூட தான் வரணும், நீங்க இஃப்தாருக்கு என் கூட தான் வரணும்னு பிடிச்சி இழுக்கிறாங்க. இது போன வருஷம் சொன்னார் ஹஜ்ரத், முதல்ல எல்லாம் மேல வந்தா தான் பிடிச்சி இழுப்பாங்க, இப்பெல்லாம் வந்து ஒரு ஃப்ளோர் கீழே இறங்கி வந்து கீழே இருந்து இது ஏன் ஆளு, நானாக்கு இவரை கீழே இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி நோன்பு துறக்கிறதுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல G+ இதுல இறங்கி -1 கீழே இறங்கி கையை பிடிச்சி இழுத்துக்கணும். மேல வந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் அங்க போலாம் தால், இல்ல முடியாது, ஏன் ஆள் அவரு, நானும் அவரை கீழே போய் கூட்டிட்டு வந்திருக்கேன். போற பக்கம் பார்த்தா உள்ள நுழைஞ்சு கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க போல தெரியுது, வேடிக்கையா சொல்றாரு அவரு. அது ஒரு தனி மகிழ்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன் ஃபலஹு அஜ்ரு மிஸ்லு ஸாயிம், ஒரு நோன்பாளிக்கு நோன்பு துறப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுப்பவருக்கு ஒரு நோன்பாளிக்கு கொடுக்கக்கூடிய நன்மையை போல அவர் மடங்கு அல்லாஹ் தஆலா தருகின்றான். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், வழக்கமா ஊர்ல நம்ம கஞ்சிக்கு காசு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஊர்ல இருந்து கேட்க மறந்துட்டா கூட நம்மளே போன் பண்ணி அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன கஞ்சிக்கு இன்னும் கேட்டு ஆள் வரலையே, என்ன விஷயம், எதுக்கு நம்ம தலைவிதியா நமக்கு, எதுக்கு போன் பண்ணி கொடுக்குறோம்? அல்லாஹ் அந்த மக்கள் வாயில படக்கூடிய அந்த பொருளுக்குரிய நன்மையும் அல்லாஹ் நமக்கு தரட்டும். அதனால இது நாம அடுத்து செய்ய வேண்டியது, நோன்பாளிக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்துல இதுவும் அடங்கும். ரமதானுக்கு செய்ய வேண்டிய கண்ணியம், நோன்பாளிக்கு செய்ய வேண்டிய கண்ணியம். அடுத்து உரத்த குரலில் நாம் பேசக்கூடாது, ரமதான்ல கத்தி பேசக்கூடாது. காரணம் நம்ம டயர்டாயிருவோங்கிறதுலாம் 2வது விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, வலா யஸ்கப், உங்களை யாரும் கத்தி பேச வேண்டாம் ரமதான் மாதம் வந்து விட்டால். மற்ற நாட்களில் கத்துற மாதிரி ரமதான்ல கத்தாதீங்க, அமைதியா இருங்க. அப்போ நம்முடைய கேரக்டரே மாறுது பாத்தீங்களா, அதை தான் நம்ம கவனிக்கணும். இந்த கேரக்டர், ஒரு மனிதனுக்கு கேரக்டர் என்பது எப்படி வடிவமைக்கப்படுதுன்னா சுற்றுப்புற சூழல்களை வச்சுதான் வடிவமைக்கப்படுது. ஒரு மனிதனை எது உருவாக்குதுன்னா அவனுடைய சூழ்நிலைகள் தான் உருவாக்குது. ரமலான்ல அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை வேறொரு கேரக்டருக்கு அவன் கொண்டு வர்றான். நீ காலையில எந்திரிச்சு சாப்பிடு, பாத்ரூம் போகக்கூடிய நேரம் கூட மாறுது, சாப்பிடுற நேரம் மாறுறதுனால. மாறுதா இல்லையா? சாப்பிடுற நேரம் மாறுறதுனால டாய்லெட் போற நேரம் மாறுது, டாய்லெட் போற சூழ்நிலைகள் மாறுது, உடலுடைய உள் உறுப்புகள்ல மாற்றம் ஏற்படுது, வெளி உறுப்புகள்ல மாற்றம் ஏற்படுது. இப்படி எல்லாம் அல்லாஹ் நிறைய பயிற்சிகளை மனிதனுக்கு தருகின்றான். கேரக்டர் அல்லாஹ் தஆலா பண்படுத்துகின்றான். எப்படி பண்படுத்துறான்னு சொன்னா, நீ கத்தி பேசாதே, சத்தம் போட்டு ரமலான்ல பேசக்கூடாது, மெதுவாகத்தான் பேச வேண்டும். ரமலானிலே அதிகமாக திருக்குர்ஆனை ஓதுங்கள். இன்ன ஸௌம வல் குர்ஆன யஷ்ஃபஆனி லில் அப்தி, திருக்குர்ஆனும் நோன்பும் ஒரு மனிதனுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசும். அவன் குற்றவாளியா நிப்பான் அல்லாஹ்வுக்கு முன்னால விசாரணை உண்டு, யாரும் தப்ப முடியாது. வயௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், சூரா முத்தஃபிஃபீன் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், மனிதர்களே
அல்லாஹ்வுக்கு முன்னால் விசாரணைக்காக நிற்கும் நாளை எண்ணி பாருங்கள். நீனும் அண்டர் அக்கவுண்ட், ஒரு அக்கவுண்ட் கீழே நீ வரப்போற. இன்னைக்கு சுதந்திர பறவையா இருக்கிறாய். யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். நான் தான் முதலாளி, நான் தான் பாஸ், என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், என்ன யாரும் கேட்க முடியாது. நீ உலகத்துல இருக்கலாம், ஆனால் நீ எங்க, நீ யாருதான், ஒரு அண்டர் அக்கவுண்ட் வரப்போற. நீ அந்த நாளை நினைச்சு பார். உன்னுடைய ஒவ்வொரு செகண்டுக்கும் பதில் சொல்லணும். இந்த அத்தியாயத்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஷா தொழுகையிலே ஓதுகிறார்கள். யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன் அந்த ஆயத்தை ஓதின உடனே மயக்கம் போட்டு விழுந்து விட்டார்கள் தொழுகையிலேயே. ஹதீஸிலே வருகிறது, புகாரிலே வருகிறது, தஃசீர் இப்னு கஸீர்ல வருகிறது, தஃசீர் குர்துபியிலே வருகிறது. 3 நாட்களுக்கு மக்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சுகம் விசாரிப்பதற்காக வீட்டுக்கு வந்து சென்றார்கள். 3 நாளா மக்கள் வந்து போறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? 3 நாளா அவன் வெளியில நடமாடலன்னு அர்த்தம். அவ்வளவு எஃபெக்ட் அந்த ஒரு வசனம் அவருடைய உள்ளத்தில் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. என்ன வாக்கியம் அது? அல்லாஹ்வுக்கு முன்னால் விசாரணைக்காக நிற்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வுக்கு முன்னால் விசாரணைக்காக நிற்க வேண்டிய அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனும் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், அப்ப நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு முன்னால் விசாரணைக்காக வரக்கூடிய அந்த நாளை எண்ணி பார்த்தால் இந்த ரமலான்ல நாம எப்படி நடந்து கொண்டோம் என்பதற்கும் ஒரு விசாரணை இருக்கு. கத்தி பேசுனியா? அந்த நேரத்துல மனிதன் விசாரணைக்கு உட்பட குற்றவாளியா நிற்பான். எல்லாரும் அவன் நூகிஷ உذிப, தோண்டி துருவி கேள்வி கேட்கப்பட்டால் அவன் தொலைந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், தோண்டி துருவி கேள்வி கேட்கப்பட்டால் அவன் தொலைந்தான். உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, வமன் யுஹாஸபு ஹிசாபை யஸீரா, மென்மையான கேள்வி கேட்கப்படும் சிலருக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுக்கு விளக்கம் சொன்னார்கள். ஒரு ஆளை விசாரணைக்கு அல்லாஹ் கூப்பிட்டு, நீ இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த பாவத்தை செய்தாய் அல்லவா அப்படின்னு கேட்பான் இல்லையா? இப்படி கேட்டால் அது லேசான கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்லுவான்? இல்லைன்னு சொல்லுவானா? சொல்ல முடியாதுல்ல. ஆமான்னு தான் சொல்லுவான். ஏன் செய்தாய் இந்த பாவத்தைன்னு கேட்ட ரெண்டாவது கேள்வி அல்லாஹ் கேட்டான்னா அதுதான் கஷ்டமான கேள்வி. அதுதான் தோண்டி துருவி கேட்கும் கேள்வி. ஏன் செய்தான்னு கேட்டா என்ன பதில் இருக்கு? எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அந்த கேள்வியை கேட்டா அவன் தொலைஞ்சான், அதுக்கு அவனுக்கு பதிலே ஆன்சரே இருக்காது. அவனை பிடிச்சி தண்டிக்கணும். அல்லாஹ் சில பேரை தண்டிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணுவான். அவங்கள்ட்ட எப்படித்தான் கேள்வி கேட்பான்? இந்த நாள்ல செஞ்சில்ல அன்னைக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆமா யா அல்லாஹ் அப்படிமா. உடனே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவான். அதுக்கு அடுத்த நாள் என்ன செஞ்சான்? இப்படி தாண்டி தாண்டி அல்லாஹ் போயிட்டான்னா மாப்பிள்ளை பிழைச்சுக்குவாருன்னு அர்த்தம். ஏன் செய்தாயின்னு கேட்டா தொலைந்தான். இதுதான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டிய நாள். இப்படி அல்லாஹ்வுக்கு முன்னால் குற்றவாளியாக நிற்க வேண்டிய அந்த நாளில் நோன்பும் திருக்குர்ஆனும் 2 மனிதர்களுக்காக பக்கத்தில் நின்று பரிந்து பேசும். யா அல்லாஹ், இவனை ரொம்ப கேட்கிறாத கேள்வி. யா அல்லாஹ், இவன்ட்ட இந்த ஏன் செஞ்சான்லாம் அந்த மாதிரி கேள்வியை கேட்கிறாத, பாவம் விட்டுரு அவனை. என்ன உங்க 2 பேருக்கு என்ன வந்தது அவன் மேல பாசம் என்று அல்லாஹ் கேட்கும் போது நோன்பு சொல்லுமாம், இறைவா, அவனுடைய பகல் நேரங்களில் அவனுக்கு வசதியான வாய்ப்பு இருந்தும் உண்ணுவதற்கு வாய்ப்பு இருந்தும் அவனை உண்ண விடாமல் நான் தான் தடுத்தேன். திருக்குர்ஆன் சொல்லுமாம், இறைவா, இரவு நேரத்திலே ரமதானிலே அவன் உறங்க வேண்டும் என்கிற ஆசை அவனுக்கு இருந்த போதிலும் கூட என்னுடைய வார்த்தை, திருக்குர்ஆனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அவன் விழித்திருந்தான். கால்கடுக்க நின்று இறைவனை உன்னை வணங்கி கொண்டிருந்தான். அந்த வேலையை நான் திருக்குர்ஆன் ஆகிய நான் தான் அவனை செய்ய வச்சேன். என் மேல உள்ள பாசத்தினாலதான் அப்படி செய்தான் என்று திருக்குர்ஆனும் நோன்பும் ஒரு அடியானுக்காக பரிந்து பேசும். அல்லாஹ் அதோட முடிக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபயுஷ்ஃபானி, அதான் முக்கியம். அந்த 2 பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த ஒரு வார்த்தை தான் நமக்கு மகிழ்ச்சியை தருது. அந்த 2 பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படும். குர்ஆன் பரிந்துரை செய்து அல்லாஹ் மறுப்பானா? நோன்பு பரிந்து ஷஃபாஅத் செய்து அல்லாஹ் மறுப்பானா? மறுக்க மாட்டான். சரி போ, கோபமாவோ சந்தோஷமாவோ அனுப்பிட்டா சரிதானே நமக்கெல்லாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், என்ன அல்லாஹ் கோபமாலாம் என்ன செய்யக்கூடாது, சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடாது. அல்லாஹ்வுடைய கோபத்தோட அந்த இடம் எனக்கு தேவையில்லை. எப்படி அல்லாஹ்வுடைய கோபத்தோட அந்த இடத்துல போய் நான் உட்காரணுமா? அப்படி அல்லாஹ் என்ன சந்தோஷமா அனுப்பணும்.
அப்படி இருந்தா மட்டும் அந்த சொர்க்கம் எனக்கு கிடைச்சா போதும். இவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை பாருங்க. நமக்கெல்லாம் அந்த இது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. எப்படியோ நம்மள கோபமாவோ சந்தோஷமாவோ சொல்லிட்டா போதும், இந்த இடத்த காலி பண்ணி கொடுக்கணும்னு ஓடி போய் சொர்க்கத்துல போய் விழுந்துட்டா சரிதான். ஏன்னா உள்ள ஒருக்க போயிட்டா வெளியில அனுப்ப மாட்டான்ல. காலிதீன ஃபீஹா, அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள் தானே வருது. ஒன்ஸ் உள்ள போயிட்டா அப்புறம் வந்து வெளியாக்குதல் எக்ஸிட்ங்கிறது என்னது, அது ஒன்றும் கிடையாது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்படி அந்த நாளில் நோன்பும் திருக்குர்ஆனும் நமக்காக பரிந்துரைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. நம்முடைய நோன்புகள் எல்லாம், நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், நம்முடைய நோன்புகள் எல்லாம் பரிந்துரைக்கும் நிலையில் இருக்க வேண்டுமா வேண்டாம்? நம்ம நோன்பு நமக்காக எப்போது பரிந்துரைக்கும்னா, அந்த நோன்பு நம்ம முறைப்படி வச்சாதான். நோன்பை வச்சுக்கிட்டு மற்ற நாட்கள்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் போய் பித்தலாட்டம் ஏமாத்து வேலைன்னு இருந்துச்சுன்னா இந்த நோன்பு பரிந்துரைக்குமா? வேற மாதிரி தானே பரிந்துரைக்கும். யா அல்லாஹ் இவன் விட்டுறாதேன்னு சொன்னாலும் சொல்லி. ரமதான்ல திருக்குர்ஆனை நம்ம ஒரு முழு குர்ஆனை ரமதான்ல பார்த்து ஓத வேண்டும், கேட்கவும் வேண்டும். தராவி தொழுகையில, இரவு தொழுகையில ஒரு முழு குர்ஆனையும் கேட்க வேண்டும். அது எப்ப சாத்தியமாகும்? ரெகுலரா வந்துடும் தொழுகைக்கு. இது கேட்கிறது. ஒரு முழு குர்ஆனை நாம ஓத வேண்டும். அது கண்ணுக்கு வேலை, வாய்க்கு வேலை, கேட்கிறது காதுக்கு வேலை. அப்புறம் நம்முடைய உறுப்புகள்ல உள்ள, நம்முடைய உடல்ல உள்ளக்கூடிய மேஜர் பார்ட்ஸ் இருக்கு பாருங்க, இது எல்லாத்தையுமே நம்ம திருக்குர்ஆனோட அப்ளை பண்றோம். குர்ஆன் வந்து நம்முடைய கண்களுக்காக சாட்சி சொல்லும், நம்முடைய நாக்குக்காக சாட்சி சொல்லும், நம்முடைய காதுக்காக சாட்சி சொல்லும். திருக்குர்ஆனை ஹாஃபிஸ் ஓதும் போது பின்னால் நின்று தொழுகிற பாருங்க, அப்ப கால் நமக்கு சாட்சி சொல்லும் அல்லாஹ்விடத்துல. ஒவ்வொரு உறுப்புகளும் திருக்குர்ஆனை முன்வைத்து சாட்சி சொல்லும். இந்த வாய்ப்பை அல்லாஹ் ரமதான்ல மட்டும்தான் தர்றான், முழு குர்ஆனையும் ஒரு மாதத்துக்குள்ள கேட்கின்ற வாய்ப்பை. இது ரமதான்ல திருக்குர்ஆனுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஓதி இருக்கிறாங்க. ரமதான்ல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரைக்கும் ரமதான்ல இறக்கப்பட்ட கொஞ்சம் கொஞ்சமா இறங்குச்சு. ஒவ்வொரு வருஷமும் அதுவரைக்கும் எத்தனை வசனங்கள் இறங்கி இருக்கு அதை ஃபுல்லா ஓதி காட்டுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த ரபியுல் அவ்வல் மாதத்துக்கு முந்தி கடைசி ரமதான் இருக்கு இல்லையா, அதுல 2 தடவை ஓதி காட்டினாங்க. 2 தடவை ஓதி காட்டினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு ரமதான்ல, இந்த ரமதான்ல ஜிப்ரீல் 2 தடவை ஓதி காட்டினாருன்னு. அப்போவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடமிருந்து விடை பெற போகிறார்கள் தெரிஞ்சு போச்சு. அப்படியானால் நமக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அடுத்த ரமதான்ல இருப்போமா இல்லையா? அப்படி ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? இல்ல, நான் ஃபுல் பாடி செக்அப்லாம் பண்ணிட்டேன். ஊருக்கு போயிருக்கும் போது டாக்டர் சொல்றாரு 10 வருஷத்துக்கு உனக்கு பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. 10 வருஷத்துக்கு உடம்புக்கு தான் பிரச்சனை இல்லை, உயிருக்கு 10 வருஷத்துக்கு எதுக்கு பிரச்சனை இல்லைங்க? உடம்புக்கு தான் பிரச்சனை இல்லை. உயிருக்கு, உயிர் யார் கையில இருக்குது? உடம்பு நம்ம கையில இருக்குது. உயிர் யார் கையில இருக்கு? அல்லாஹ் கையில இருக்கு. நோய் வந்தா அதுக்கு நாம பொறுப்பு. நீ ஏன் உடம்பு ஒழுங்கா பாதுகாக்கவில்லை, நீ ஏன் உன்னுடைய உடம்பு ஆரோக்கியத்தை நீயே கெடுத்துக்கிட்ட நல்லா கேள்வி கேட்பான். ஆனா உயிரை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. நீ ஏன் சின்ன வயசுலேயே மூத்தா போறோம் நல்லா நம்மள்ட்ட கேட்க போறது இல்லை. உயிர் அவன் தான் எடுக்கிறான், அவன் தான் கொடுக்குறவன் தான் எடுக்கிறான். ஆரோக்கியத்தை நாம கெடுக்கிறோமா ஒழுங்கா வச்சிருக்கிறோமா இருக்கு விசாரணை இருக்கு. ஆகையினால ரமலான்ல நாம அடுத்து செய்ய வேண்டிய முக்கியமான அமல் என்னவென்று சொன்னால், திருக்குர்ஆனை ஓதுவது, ஹாஃபிஸ் ஓதும் போது தொழுகையில் இருந்து கேட்கிறது. இது அடுத்தபடியாக ரமலான்ல அதிகமாக தான தர்மங்கள் செய்வது. ரமலான்ல அதிகமாக தர்மத்தின் மாதம் ரமலான் மாதம். ஒன்றுக்கு 70 மடங்கு 700 மடங்கு அல்லாஹ் தஆலா நன்மை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு ரமலான்ல இருக்குது. ஆகையினால அதாவது அற நிறுவனங்கள், இந்த உலகத்தில் எவ்வளவோ நிறுவனங்கள், இஸ்லாமிய நிறுவனங்கள் இருக்கு. இது எல்லாம் எதை கொண்டு நடக்குது? எதை கொண்டு நடக்குது? சதகா, ஜகாத், இதை கொண்டு தான் நடக்குது. இஸ்லாமிக் கவர்மெண்ட்ல அரசாங்கம், சவுதி அரசாங்கம், கத்தார், இந்த மாதிரி அரசாங்கங்கள் வேண்டுமானால் அரசு என்ன செய்யலாம்? செலவு பண்ணி நிறுவனங்களை உண்டாக்கலாம். ஆனால் இலங்கை, இந்தியா, இந்த மாதிரி நாடுகள்ல எப்படி இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் எப்படி நடக்குது? பல்லாயிரக்கணக்கான மதரசாக்கள் பயிலக்கூடிய மாணவர்கள் பயிலக்கூடிய மதரசாக்கள் எப்படி நடக்குது? எதை கொண்டு? ஒரு முஸ்லீம்கள்ட்ட இருந்து வாங்குற டொனேஷனை வச்சுதான் நடக்குது. ஆகையினால அந்த மாதிரியான கொடை அதிகமாக ரமலானில் நாம கொடுக்க வேண்டும்.
இது ரமலானுக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கான அஜ்வத பில் கைரி மின் ரீஹில் முர்சலா, வேகமாக வீசி அடிக்கும் காற்றை விட வேகமாக பெருமானார் தர்மம் கொடுப்பார்கள். காற்று எவ்வளவு ஸ்பீடா அடிக்கும், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், காற்று எவ்வளவு ஸ்பீடா அடிக்கும், இங்கிருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும். இங்கிருந்து மூச்சு காத்து வருதுங்க, இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து 4 அடிக்க பயணம் பண்ணணும்னு சொல்றாங்க. தெரியல எனக்கு சரியா, என்ன டாக்டர் சார் இருந்தா அவங்க தான் சொல்லணும். அதை அவ்வளவு ஸ்பீடா போகுது. காற்றை விட வேகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே தர்மம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். தர்மம் என்பது காசு, பணம், உணவு எல்லாமும் சேர்ந்துதான், எல்லாம் சேர்ந்ததுதான் தர்மம். இது ரமலான்ல அடுத்து நாம செய்ய வேண்டிய முக்கியமான அமல். அப்ப இரவு தொழுகை, நோன்பை முறைப்படி தொழுவது, தான தர்மங்களை அதிகமாக கொடுப்பது, நல்ல வார்த்தைகளையே பேசுவது, கோபப்படாமல் இருப்பது, புறம் பேசாம கோல் சொல்லாம என்ன செய்யறது, நம்முடைய ஈமான்களை பாதுகாத்துக்கிறது. அடுத்தபடியாக ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ர் என்கிற 1000 மாதங்களை விட சிறந்த இரவை தேடுவது. ஹதீஸ் எப்படி வருதுன்னா, தஹர்ரி லைலத்துல் கத்ர், தஹர்ரவு லைலத்துல் கத்ரை தேடுங்கள்னு இருக்கு. அது கூட்டத்துக்குள்ள அல்லாஹ் வச்சிருக்கான். 1, 21, 23, 25, 27, 29 5 நாட்கள்ல ஒரு நாளாக இருக்கும், நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள்னு சொல்றான். அதனால லைலத்துல் கத்ரை தேடணும். எந்த பொருளுமே தேடி கிடைச்சா அதுக்கு என்னது, மவுசு அதிகம். தேடாம கொண்டு வந்து கொடுத்தா மரியாதை இருக்காது. அன்னை ஹாஜர் அம்மையார் இருக்காங்கல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜர் அம்மையார், அவர்கள் இஸ்மாயில் நபிய காபத்துல்லாவுடைய ஹிஜ்ரா இஸ்மாயில்னு சொல்றோம் இல்லையா, அந்த பகுதியில போட்டுட்டு தான் தண்ணியை தேடி அங்கே இங்கேயும் ஓடுறாங்க. அதுதான் சஃபா மருவா. சரியா, சஃபா மருவா வேகமா ஓடுறாங்க. திடீர்னு பார்த்தா தண்ணி பொங்கி வருது. புகாரில வரக்கூடிய வாசகம் எப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரெக்கையால் அடித்து தரையை தோண்டினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு எத்தனை ரெக்கை? 300, 600 ரெக்கைகள் அவர்களுக்கு. இதுவும் புகாரில வரக்கூடிய வாசகம் தான். அடித்து தரையை அடித்து தோண்டுகிறார்கள், நீரூற்று பொங்கி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பாபிலோன்ல இருந்து புறப்பட்டு வந்த சம்பவத்தை பெருசா சொல்றாங்க, நீளமான சம்பவம். சொல்லிட்டு வரும்போது இடையில நிப்பாட்டி அவங்க கருத்தையும் சொல்லுவாங்க. அந்த பெரிய ஹதீஸ்ல அதுல சொல்றாங்க, அடித்து தண்ணீர் பொங்கி வந்த உடனே ஹாஜர் அம்மையார் அவர்கள் ஓடோடி வந்து என்ன செய்யறாங்களாம், அந்த மணல் இருக்குல்ல, பாலைவனத்து மணல், அதெல்லாம் அப்படி சேர்த்து பாத்தி கட்டுறாங்க. பாத்தி, எங்க ஊர்ல பாத்தின்னு சொல்லுவாங்க, ஊர்ல என்ன சொல்றது, மரத்துக்கு தண்ணி ஊத்துனா வெளியில போகாம இருக்கும் இல்லையா, ஆனா மாதிரி சின்னதா கட்டுறாங்க, அப்படி தண்ணி வெளியில போகாம இருக்கிறது. இதை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு உம்ம இஸ்மாயில், இஸ்மாயிலின் தாயாருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, அவர்கள் அந்த அணை கட்டாமல் இருந்திருக்க வேண்டுமே. அப்படி அணை கட்டாமல் மண் அழிவுடி குவிக்காம இருந்திருந்தால் லகானத் ஐனம் ஐனா, உலகமெல்லாம் பொங்கி பாயக்கூடிய நீரூற்றாக ஜம்சம் மாறி இருக்குமேன்னு சொன்னாங்க. அப்படி விட்டுருந்தாங்கன்னு அப்படியே வளைஞ்சு எங்கேதான் போயிருக்கும், அது எங்க போகணும் எல்லா பக்கம் ஊர் உலகமெல்லாம் போயிருக்கும். அது ரசூலுல்லாஹ்வுடைய ஆசை. எதுக்காக? எல்லா மக்களுடைய வாயிலையும் ஜம்சம் தண்ணி பற்றட்டுமே அப்படின்ட்டு தான். முன்னாலெல்லாம் 20 லிட்டரு கொடுத்துட்டு இருந்தாங்க 2007, 2006 ஒரு 2010க்கு மேல 10 லிட்டர் அதை குறைச்சான். இப்போ வந்து 2014, 15, 16 16, 17, 18 எப்படி 5 லிட்டர் தான் கொடுப்பான். அங்கிருந்து வந்தா போற போக்க பார்த்தா 2 லிட்டர் ஆக்கி 1 லிட்டர் ஆக்கி கடைசியில பார்த்தா என்ன செய்யும், இங்க வரக்கூடிய மக்களுக்கு இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறோம் பாருங்க, அந்த மாதிரிதான் ஊத்தணும். அஜி படுத்துக்கு ஆமா உசாபா செஞ்சு உட்காருங்க, அது பிள்ளை எடுத்துட்டு வா வாயப்பட, இப்படித்தான் ஊத்திதான் என்ன செய்யற. அங்கிருந்து வந்தா மக்களுக்கு முகப்பத்தா சம்சம் கொடுத்தா தான் ஒரு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னது முசல்லா தொஃபி தசிமணி எல்லா பக்கமும் தான் கிடைக்குது. சைனால இருந்து தயாராகி மறுபடியும் சவுதிக்கு போய் இந்தியாவுக்கு வருது. இந்தியாவில் தயாராகி சவுதிக்கு போயிட்டு திரும்ப நம்ம கையால் அதை தூக்கிக்கிட்டு இந்தியாவில் வந்து வீடு வீடா கொடுக்குறோம். உற்பத்தியாகிற ஒரு பொருள்னா சம்சம் தானே, அதையும் இப்படி கொண்டு வந்து குறைச்சிக்கிட்டே போறாங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, ஜம்சம் அப்படியே விட்டு இருந்தாங்கன்னா உலகமெல்லாம் பொங்கி பாயக்கூடிய நீரூற்றாக அது மாறி இருக்குமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டார். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன தெரியுமா, அல்லாஹ் தானே அணை கட்டக்கூடிய எண்ணத்தை அவங்களுக்கு கொடுத்தான். அவ்வளவு புண்ணியமான ஒரு தண்ணி, அந்த தண்ணிய வீட்டுக்கு பின்னால 6 மாதிரி உடைச்சு வச்சுக்கோங்களேன், ஒரு மரியாதையும் இருக்காது.
அதனால உனக்கு தேவைன்னா நீ வந்து குடி. உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஊர்ல இருந்துகிட்டே தேவைப்பட்டுச்சுன்னா அஜுக்கு போற ஹாஜியார்ட்ட போய் முசாபா செஞ்சு தேடி போய் ஒரு சொட்டை வாங்கி பிடிச்சிக்கோ. அது ஒரு மரியாதை இருக்கட்டும்ங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா அதை என்ன பண்ணியிருக்கிறான், அதை மக்கள் எல்லாம் தேடி வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அப்படி அமைத்து வைத்திருக்கிறான். அதனால எந்த பொருளுமே அபூர்வமா இருந்தா தான் மரியாதை அதிகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அன்னை ஹாஜரம்யா அவர்களை பற்றி சொல்லும்போது முக்கியமான ஒரு வாசகம், இஸ்மாயிலின் அம்மாவுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று சொன்னார்கள். அதுக்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா, ஆனா கட்டாம இருந்திருக்கலாம், குறைதான் சொல்றாங்க. இப்படி ஏன் செஞ்சாங்க இப்போ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, அல்லாஹ் அருள் புரிவானாக அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஆளை குறை சொல்றதுக்கு முன்னாடி, அவர் செஞ்ச தவறுகளை சொல்றதுக்கு முன்னாடி என்னதான் சொல்லணும்னா, அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக, ஏன் தான் அப்படி செஞ்சாரோ அப்படின்னு சொல்லணும். நம்ம என்ன சொல்றோம், ரங்காம போவான், ஏன் தான் அப்படி செஞ்சானோ, அசமா போவான், ஏன் தான் அப்படி செஞ்சானோ, திட்டிட்டு சொல்றோம். ஒரு ஆளை நம்ம திட்டாலே அவரை குறை சொல்லக்கூடிய உரிமையை நம்ம இழந்துடுறோம். அப்படித்தானா? திட்டாம இருந்தா தானே குறை சொல்ல முடியாது. திட்டியாச்சு அப்புறம் என்ன குறை வேற சொல்லிட்டு இருக்க தனியான்னு கேள்வி வருது இல்ல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல ஒரு கண்ணியத்தை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ரமதான்ல நாம ஒரு ஆளுடைய குறையை கண்டாலும் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பானாக, ஏன்னா அப்படி செஞ்சாருன்னு தெரியல, யக்ஃபிருல்லாஹு லஹு, அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பானாக அப்படின்னு சொல்லிட்டு தான் குறைய சொல்ல ஆரம்பிக்கும். இப்படியெல்லாம் நம்முடைய நாவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான மாதமாக ரமலான் இருக்கிறது. இது அடுத்து இஃப்தார் நோன்பு துறக்கும் நேரங்கள்ல வீண் பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எல்லா ஊர்லயும் சொல்றதுதான், வீணான பேச்சு எல்லாமே இஃப்தார் நேரத்துல தான் நடக்குது. அந்த பள்ளிவாசல்ல கஞ்சி எவ்வளவு பிரமாதமா இருக்கும் தெரியுமா, இங்க உப்பு அள்ளி போட்டு வச்சிருக்கிறானுங்க, டேஸ்டாவே இல்லை, நாளைக்கு இருந்து இங்க வரவே கூடாது. எப்போ? இஃப்தார்ல உட்காந்து துவா கபூல் ஆகிற நேரங்க. இஃப்தாரு துவா கபூல் ஆகக்கூடிய நேரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. துவா கபூல் ஆகிற நேரத்துல கஞ்சியில உப்பு இல்ல, வடை சின்னதா இருக்குது. இந்த சின்ன வடைக்கு இவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டு மாவை பூரா எடுத்துருக்கான் பாருங்களேன். இந்த வடைக்கு சின்ன ஓட்டா போட்டா போதுங்களா, இவ்வளவு பெரிய ஓட்டை ஏன் போடணும்? அதுல கஞ்சத்தனம் பண்ணியிருக்காங்க பாருங்க, எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க. இப்படி எல்லாம் வடைகளை வச்சு கமெண்ட் அடிக்கிறது, என்ன 2 ஒற்றாவை எடுத்து வச்சுக்கிறது, பேரிச்சம்பழத்தை எல்லாருக்கும் வேணும்ல, பேரிச்சம்பழத்தை எடுத்து கஞ்சிக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிறது. வெளியில இருந்து பார்த்தா பேரிச்சம்பழம் தெரியாது. இந்த அவுச்ச முட்டையை பிரியாணிக்குள்ள ஒளிச்சு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி கஞ்சிக்குள்ள டபக்குன்னு போட்டு ஒளிச்சு வச்சுட்டு எனக்கு பேரிச்சம்பழம் வரல இன்னொன்னு வாங்கி வச்சு, இதுல என்ன சுகம் இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. அதை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறான், இல்லையா நல்லா அந்த மேல அந்த ஆடை மாதிரி இருக்குமே, ஆடையில ஓட்ட வந்துருக்குல்ல, அப்போ உள்ள நீ பேரிச்சம்பழத்தை போட்டுருக்க, உள்ள கையை விட்டு தேட, ஏன் கை கஞ்சிக்குள்ள எப்படா நீ கையை விட்டு கொண்டு வருது. இது இஃப்தார் நேரம். இஃப்தார் நேரங்கிறது என்னதுங்க, அது துவா கபூலாகக்கூடிய நேரம். தஹஜ்ஜுத் நேரம் துவா கபூலாகக்கூடிய நேரம். துவா கபூலாகிற நேரங்களை ஈஸியா நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். அதுக்காக சொல்லணும், துவா கபூலாகிற நேரங்களை என்ன செய்யறோம், நம்ம ரொம்ப சீப்பா இழக்கிறோம், ரொம்ப அற்பமா இழக்கிறோம். ஒரு நோன்பாளியினுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான் இருக்கு. தஹஜ்ஜுத் நேரம் துவா கபூலாகக்கூடிய நேரம் இருக்கு. நோம்பு துறக்கிற நேரம் துவா கபூலாகக்கூடிய நேரம் இருக்கு. அப்புறமா நீங்க இரவு தொழுகையில் இருக்கும் போது அப்பவே என்ன செய்யுது, ஒவ்வொரு தொழுகையும் கிடையிலையும் துவா செய்யும் போது அதையும் துவா அல்லாஹ் தஆலா கபூல் செய்யக்கூடிய நேரமா இருக்கு. இப்படி ரமலான் முழுக்க துவா கபூலாகக்கூடிய நேரமாக இருக்கிறது. அதை நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா ரொம்ப சீப்பா இழக்கிறோம். நண்பர்கள் சந்திப்போ அளவலாவோ இதுல இழந்துடுறோம். குடும்பத்தினர் மொத்தமா உட்கார்ந்து நோன்பு திறந்துட்டு இருக்கும்போது இந்த கடைசி நேர ஹரிபரியில சில பேர் ஓடி வருவாங்க. 6:27 தானே, இங்க எல்லாம் எத்தனை 10 மணிக்கா? நல்ல எங்களை எல்லாம் காப்பாத்திருக்கோம். இங்க கூட ஒரு நேரம் நோன்பு வச்சு நன்மை அதிகமா சம்பாத்தியம் பண்ணுங்க. 10 மணின்னு வச்சுக்கிடுங்க. 8:30 மணியா? 8:30 மணி. 8:27 ஓடி பரபரப்பா உள்ள வர்றது. 5 நிமிஷம் முன்னாடி வாங்க. 5 நிமிஷம் முன்னாடி அல்லாஹ்ட கையேந்தி துவா செய்யுங்க. கபூலாகக்கூடிய நேரம். அந்த நேரங்களை பாத்ரூம்ல செலவு பண்றது, ஒலி செய்யறதுக்கு செலவு பண்றது, இப்படி தயவு செய்து இந்த நேரங்களை நாம் என்ன செய்யக்கூடாது, வீணாக்க கூடாது. பொன்னான நேரங்கள், மிக பொன்னான நேரங்கள், அதெல்லாம் அனுபவிச்சாதான் புரியும். அதுபோல ரமலான்ல நோன்பு வைப்பதற்கு வாய்ப்பு இல்லாதவர்கள், அவங்க
இருக்காங்கல்ல, நோயாளிகள் இருக்காங்க, சிவியர் சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, ரொம்ப உடல்நல குறைவா இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் தகமை சார்ந்த மருத்துவர்கள் நோன்பு வைக்க தேவையில்லை என்று அவர்களை சொல்லி இருந்தால் அவர்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு 2 வேளைக்கு தேவையான உணவுகளுக்கு பொறுமதியான காசு ஒரு ஏழைக்கு கொடுக்க வேண்டும். ஒரு மனசுல நிக்கிறதுக்காக சொல்றேன், இஃப்தார் சஹர் அப்படி கணக்கு வச்சுக்கிடுங்க. 2 வேளைக்கு போதுமான அளவுக்கு உணவு வாங்கி சாப்பிடுறதுக்கு எவ்வளவு காசு வேணும், அந்த காசை தர்மம் கொடுக்கணும். உணவாக வாங்கியும் கொடுக்கலாம். வான் தசத்தகு ஹைருல்லக்கும், மேலதிகமாக நீங்கள் கொடுப்பது அது உங்களுக்கு சிறந்தது. தர்மத்தின்னா எவ்வளவு நாளும் கொடுக்கலாம். ஃபிதியா என்பது இதுதான். ஃபிதியா என்பது வலல்லதீன யுத்தீகுனு ஃபிதியத்து தஆமி மிஸ்கீன் ஃபமன் ததவ்வா கைரன், யார் மேலதிகமாக செய்கின்றாரோ அவருக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். ஃபைனல்லாஹ ஷாகிர், அல்லாஹ் நன்மை அதிகமாக தருவான். தான் சொல்லுமா இன்னொரு 5 சரி சரி சரி. இது தர்மம் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நோன்பு துறக்கக்கூடிய நேரத்தில் இந்த நேரங்களை வீணாக்குவது, துவா கபூலாகக்கூடிய நேரத்தை இழக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கவனக்குறைவுனால வருவது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது நீங்க சஹருக்கு அலாரம் வச்சாவது எந்திரிச்சு ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட்டுட்டு சஹர் வைங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபீ ஸுஹூரி லபரக்கத், சஹர் சாப்பிடுங்கள், சஹர் சாப்பிடுவதில் பரக்கத் இருக்குதுன்னு சொல்றாங்க. சஹருக்குன்னு எந்திரிச்சு அட்லீஸ்ட் சாப்பிட்டீங்க, ஒரு கிளாஸ் தண்ணியாவது நீங்க குடிங்க, ஒரு கிளாஸ் பால் குடிச்சு, ஒரு வாழைப்பழம் ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க, ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க. ஃபுல்லா இங்க வரைக்கும் அடைக்கக்கூடாது. அது நம்ம விட்டாலும் வீட்டில் விட மாட்டாங்க. என்னங்க இதை கொஞ்சம் வச்சுக்கிடுங்களேன், இந்த மாசி இருக்கும் ரொம்ப நல்லா உங்களுக்கு பிடிக்குமே மாசி, அதை கொஞ்சம் சோத்தோட பிணைஞ்சு வச்சு சாப்பிடுங்களேன். அல்ஹம்துலில்லாஹ் மாசியை சாப்பிட்டு முடிச்சோடனே தயிர் அப்படின்ட்டு, அடுத்து தயிர் சாப்பிட்டு முடிச்சோடனே இந்த டீ வந்துருச்சுங்க, இஞ்சி டீ, இப்படியே அடைச்சு 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 இங்க வரைக்கும் கொண்டு வந்து விட்டு அது இறங்குறதுக்கே சாயங்காலம் 4 மணி ஆயிடுது. அந்த மாதிரி வயிறு ஃபுல்லா அடைச்சிக்கிட்டு திணறிக்கிட்டுலாம் வரக்கூடாது. உடம்பு அந்த குடல் வந்து நம்ம நோன்பு வச்சிருக்கோங்கிறத குடல் உணரணும், மனசு உணரணும், கொஞ்சம் பசியோட இருக்கணும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் சொல்றேன், நீங்க வந்து யூடியூப்ல போய் இது பண்ணி பாருங்க. ஆட்டோபேகின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், அங்கேயும் நம்ம ஐடிசிலையும் சொல்லியிருக்கிறேன். ஆட்டோபேகின்னு ஒரு கான்செப்ட், அதை கண்டுபிடிச்சவன் ஜாப்பனீஸ் ஒரு பெரிய டாக்டர். அவர் வந்து நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்கிறார் இந்த ஆட்டோபேகி கான்செப்டை கண்டுபிடிச்சதுக்காக. ஆட்டோபேகி என்ன கான்செப்ட்னா, நாம பசியோட இருந்தால், பசியோட இருக்கும் போது நம்முடைய உடலில் ஏற்கனவே இருந்த செத்து போன செல்கள் வெளியே வராம தவிச்சுக்கிட்டு இருக்கும்ல, அது அழிக்கப்படுகிறது. முதலாவது குளுக்கோஸ் கண்ட்ரோலுக்கு வருது. அதுக்கு அடுத்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தாண்டி போகுது, 10 மணி நேரம்ங்கிற நிலைக்கு வரும்போது நம்முடைய கொலஸ்ட்ரால் முழுக்க குறைகிறது. இதனால என்ன ஏற்படுதுன்னு சொல்றேன். இதனால என்ன ஏற்படுதுன்னா, உங்களுக்கு முதலாவது முதுமை அடையக்கூடிய நேரத்துல ஞாபக மறதி வருது பார்த்தீங்களா, அது வராது. நோன்பு வைக்கிற மக்களுக்கு முதுமையில மறக்கிறது, ஒரு வார்த்தையை சொல்றது பதிலா இன்னொரு வார்த்தையை சொல்றது, வாய் தவறி பேசுவாங்க இல்லையா, இதெல்லாம் முதுமையில வராது. அப்படி ஒரு கான்செப்டை பெருசா கண்டுபிடிச்சிருக்காங்க. நோபல் பிரைஸே வின் பண்ணியிருக்கிறாங்க. இதை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு நோன்பின் வழியாக 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆகையினால நமக்கு இப்படிப்பட்ட ஆன்ம பலனும் கிடைக்கிறது, பிசிக்கல் பலனும் கிடைக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம கேரக்டர்ல பெருசா பலம் வாய்ந்தவர்களா இருக்கிறோம். ஒருத்தன் பொய் சொல்றது இல்லை, ஏமாத்துறது இல்லை, கெட்ட பார்வை பார்க்கறது இல்லை. இப்படி ஒரு முழுமையான மனுஷனை கற்பனை பண்ணி பாருங்க. பெஸ்ட் கேரக்டர், ஒரு சூப்பரான ஒரு முஸ்லீம். மனிதர்களே அவரை பாராட்டுவார்கள் என்றால் நிறைவான பார்வை உடைய அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கு தரக்கூடிய உன்னதமான மாதம் இந்த ரமலான் மாதம். எனவே அந்த மாதத்தை சிறப்பாகவும் நிறைவாகவும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அந்த மாதத்தினுடைய எல்லா பாக்கியங்களையும் கொடுத்தருள் புரிவானாக. இங்கே சிறப்பான இந்த மஜ்லிஸுக்கு என்னை பேசுவதற்கு அழைத்து இந்த வாய்ப்பை தந்த இந்த நிர்வாகத்திற்கு உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, என்னை இங்கே லண்டனுக்கு வரவழைத்த ஐடிசி நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றியினை உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இங்கே மகிழ்ச்சியாக சந்தித்துக் கொண்டதை போல ஆகிரத்திலும் அல்லாஹ் தஆலா ஜன்னத்திலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குல்லாஹ் ஹைரன்.
ஷேக் அவர்கள் மிகவும் நாங்கள் ஒரு இக்கட்டான நிலைமையில் கவலைக்குரிய நிலையில் இருந்து அதிலிருந்து விடுபட்டு ஒரு வருவதற்கான ஒரு ஆறுதலை கூறி அதனைத் தொடர்ந்து இந்த வருகின்ற மாதம் அதற்கு நாங்கள் எவ்வாறு தயாராகி கொள்ள வேண்டும் என்று அழகான முறையில் ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் சொன்னபடி இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ரமதானை அழகான முறையில் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. அதனோடு முக்கியமாக எமது இஸ்லாமிய அழைப்பு பணி மையத்தின் அங்கத்தினர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தை எமக்கு அளித்து இந்த ரமதானை அழகான முறையில் அடைவதற்குரிய ஆலோசனைகளை தந்த மௌலவி அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.